வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என புகழாரம். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் சட்ட ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஜூன் மாதம் தாங்கள் நடத்தவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சியினரையே குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்? பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தலைமைச் செயலகம் எதிரே திடீர் வாயு கசிவு, பொதுமக்கள் கடும் அவதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது அன்பும் மரியாதையும் கலந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளையொட்டி சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் தேனி மாவட்டத்தில் பிறந்து தனது சகோதரர்களுடன் இசை பயணத்தை தொடங்கி அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறையில் கால் பதித்து உலக புகழ் வாய்ந்த சிம்போனி இசை வரை பல சாதனைகளை படைத்து இசை உலகின் மகுடமாக திகழ்ந்து வரும் இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருவதாக தெரிவித்தார். உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டு ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்று கூறினார். தமிழர்களின் பெருமையாக விளங்கும் உங்களுக்கு தனது அன்பும் மரியாதையும் கலந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் சட்ட ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் தண்டையார்பேட்டையில் இளைஞர் உயிர் பறிப்பு சம்பவம் தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் விஷ்ணுவை அடித்து உயிர் பறிப்பு செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் உயிர் பறிப்பதுதான் இந்த ஆட்சியில் மதிலா, இதுதான் மாற்றமா என்று கேள்வி எழுப்பினார். நேற்று திருச்சியில் பேசிய முதலமைச்சர் தன் மீது வீண்பழி போடுவதாக வேறு ஆதங்கப்படுகிறார் என்று சுட்டிக்காட்டினார். காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்ட ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என்று தெரிவித்தார். சிங்கப்பெண் அதிரடிப்படையை அடுத்த வாரம் துவக்கும் வரை தமிழக பெண்கள் பாதுகாப்பு இன்றி இருக்க வேண்டுமா என்று வினவினார். தான் வகிக்கும் பொறுப்பின் தன்மை உணராமல் இன்னும் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாக தன்னை பாவித்துக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசின் முதல்வர் விஜய் என்று விமர்சித்தார். தான் வகிக்கும் பொறுப்பின் தலையாய பணியான சட்ட ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஜூன் மாதம் தாங்கள் நடத்தவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருகின்ற 7ஆம் தேதியன்று ஆளுநர் அர்லேக்கரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக கூட்டணியில் சில கட்சிகளுக்கு அதிக இடங்களும் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டும் வழங்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு வெறும் 4 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஜூன் மாதம் தாங்கள் நடத்தவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேகதாது விஷயத்துல பி.ஆர். பாண்டியன் சொன்னாரு, 3 முறை, ஒரு முறை விவசாய சங்கத்தினரை அழைத்து 3 முறை வழக்கறிஞர்களை அழைத்து முதலமைச்சர் ஆலோசனைகள் மேற்கொண்டு அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் அறிவுறுத்தியதாக இந்த பிரச்சனையை தலையாய பிரச்சனையாக தொடக்க காலத்திலிருந்து முன்னின்று போராடி வருகிற காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் தோழர் பி.ஆர். பாண்டியன் அவர்கள் இதற்குரிய விளக்கத்தை சற்று முன்புதான் முதலமைச்சர் நிலைப்பாட்டை பற்றி கூறினார். அதற்குரிய கவலையோடு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் சொன்னார். தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சியினரே குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் தாவேகா நிர்வாகிகள் வேலை வாங்கி தருவதாக கூறி பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த தாவேகாவின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஜெயபால் ஆகிய இருவரும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த இளம்பெண்ணிற்கு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சியினரே குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மாற்று அரசியல் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தாவேகா இன்று திமுகவின் பாதையிலேயே பயணிக்கிறது என்று கூறினார்.
குற்றவாளிகள் இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெண்கள் பாதுகாப்பிற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தலைமைச் செயலகம் எதிரே திடீரென ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், இருமல், வாந்தி மற்றும் கண்ணெரிச்சல் போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சென்னை தலைமைச் செயலகம் எதிரே உள்ள துறைமுகத்தில் திடீர் வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் கடும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், இருமல், வாந்தி, கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் தண்ணீர் ஊற்றி புகையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மக்கள் நெருக்கமாக வசிக்கும் பகுதிகளில் காட்டு யானைகள் கட்டுப்பாடின்றி அலைந்து திரிந்து வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் மூத்த வன அதிகாரி தலைமையில் சிறப்பு நடவடிக்கை தொடங்க உள்ளதாக கேரள அமைச்சர் ஷிபு பேபிஜான் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி வனப்பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காட்டு யானை தாக்குதலில் மோகனன் என்பவர் உயிரிழந்தார். இதையடுத்து மோகனனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக கேரள வனத்துறை அமைச்சர் ஷிபு பேபிஜான் அரசு வாகனத்தில் அதிரப்பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் அமைச்சரின் வாகனம் மற்றும் பாதுகாப்பு வாகனத்தை காட்டு யானை ஒன்று வழிமறித்தது. இதையடுத்து வனத்துறையினர் ஒலி எழுப்பியும் சிறு பட்டாசுகளை வெடித்தும் யானையை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் காட்டு யானை தாக்குதலில் இருந்து அமைச்சர் ஷிபு பேபிஜான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அமைச்சரின் வாகனத்தை காட்டு யானை வழிமறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கேரள அமைச்சர் ஷிபு பேபிஜான் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மக்கள் நெருக்கமாக வசிக்கும் பகுதிகளில் காட்டு யானைகள் கட்டுப்பாடின்றி அலைந்து திரிந்து வருவதாக தெரிவித்தார். இந்த யானைகளை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து விரட்டி எடுப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு மூத்த வன அதிகாரி தலைமையில் சிறப்பு நடவடிக்கையை தொடங்க முடிவெடுத்துள்ளதாக கூறினார். இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு அனைத்து நவீன கருவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஓமலூரில் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுப்பிக்கப்படாமல் பூட்டி கிடந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் போர்க்கால அடிப்படையில் புதுப்பித்து வருகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுப்பிக்கப்படாமல் பூட்டி கிடந்தது. இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி பழுதடைந்த ஓமலூர் சட்டமன்ற அலுவலகத்தை வர்ணம் பூசி ஆக்கிரமிப்புகளை அகற்றி போர்க்கால அடிப்படையில் புதுப்பித்து வருகிறார். மேலும் இந்த வாரத்திற்குள்ளேயே அலுவலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். பிழைகளற்ற செம்மைப்படுத்த வாக்காளர் பட்டியலே வெளிப்படையான தேர்தல்களுக்கு அடித்தளமாக அமையும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் ஆக்ராவில் உள்ள கைலாஷ் கோயிலில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது 5 மாநிலங்களில் தேர்தல் செயல்முறை வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து தானும் என் மனைவி அனுராதாவும் மகாதேவரின் தரிசனம் பெற்று அவரது அருளை பெற இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு தேர்தலில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். பிழைகளற்ற செம்மைப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலே வெளிப்படையான தேர்தல்களுக்கு அடித்தளமாக அமையும் என்று குறிப்பிட்டார். கோவளம் ஊராட்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு SDS தனியார் நிறுவனம் சார்பில் விருதுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் SDS தனியார் நிறுவனம் சுந்தர் தலைமையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா கலந்து கொண்டு 1796 மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து அண்ணன் கல்வி பாதை திட்டத்தின் மூலம் கல்லூரியில் பயிலும் 330 மாணவர்களுக்கு வங்கி கணக்கில் ஊக்கத்தொகையாக தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. மேலும் கோவளம் ஊராட்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டன. நீடாமங்கலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் விருதுகளும் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் மறைந்த காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி நீலனின் பிறந்தநாளையொட்டி நீலன் கல்வி அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் பரிசு தொகையும் விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எனது தந்தையார் சென்னைக்கு சென்று தொழில் செய்து தொழில் மூலம் ஈட்டிய பொருளை கொண்டு தான் பிறந்த ஊரான நீடாமங்கலத்திலே ஒரு பள்ளி ஆரம்பித்து ஒரு நல்ல கல்வியை, நகருக்கு இணையான ஒரு கல்வியை கிராமப்புறத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 1989ஆம் ஆண்டு இந்த பள்ளியை துவக்கி கடந்த 38 ஆண்டுகளாக இந்த பள்ளி மிக சிறப்பாக இயங்கி வருகின்றது. பல்லாவரத்தில் 2026 ஆண்டிற்கான JEE மேம்பட்ட தேர்வில் சாதனை படைத்த தனியார் கல்வி நிறுவன மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் உள்ள தனியார் பள்ளியை சேர்ந்த 3 மாணவர்கள் JEE மேம்பட்ட தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
இதையொட்டி பல்லாவரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் சுஷ்மா பெப்பனா, இயக்குனர் நாகேந்திரா, தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ஹரிபாபு ஆகியோர் கலந்து மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினர். வணக்கம். சைத்தன்யா பல்லாவரம் பள்ளியில் நடந்து கொண்டிருக்கிற ஜேஇ அட்வான்ஸ் அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் ஆல் ஓவர் இந்தியா பிலோ 100 ரேங்க்ல 25 மாணவர்கள் ஃப்ரம் ஸ்ரீ சைத்தன்யா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸ்பெஷலாக இன் தமிழ்நாடு டாப் ரேங்க் 91, 64 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு லெவலில் அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் இடைவிடாத ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு அண்ட் டீச்சர்ஸோட சப்போர்ட், முக்கியமாக ஸ்ரீ சைத்தன்யாவோட ப்ரோக்ராம் பிளானிங். இந்த ஒரு காரணங்களால் மட்டுமே இவ்வளோ பெரிய வெற்றியை தமிழ்நாடு ஸ்ரீ சைத்தன்யா ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றிருக்காங்க. திருக்கோவிலூர் அருகே நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சந்தைப்பேட்டையில் உள்ள PK வில்வித்தை பயிற்சி மையத்தின் சார்பில் கோடைக்கால வில்வித்தை போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் நலசங்க தலைவர் முஜிர்கான் பதக்கங்களையும் கோப்பைகளையும் வழங்கினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் செயலாளர் கல்யாண்குமார், பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றிய தாவேக அரசை கண்டித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் சடலம் போல் படுத்தும் ஒப்பாரி வைத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் கழுத்தில் மாலை அணிந்து சடலம் போல் தரையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் மீது வாய்க்கரிசி போட்டும் பறை அழித்தும் ஒப்பாரி வைத்தும் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவனந்தபுரம் அருகே அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் உயிர் தப்பினர். கேரள மாநிலம் கிழக்கேக்கோட்டை அருகே அட்டங்குளக்கரை பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதை சீரமைக்க வலியுறுத்தியும் பெற்றோர்கள் கேரள அரசுக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து வழக்கம் போல் பள்ளிகள் திறக்கப்பட்டது. இதையடுத்து மாலையில் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் வீட்டிற்கு திரும்பிய சில மணி நேரத்திலேயே பள்ளியின் அலுவலக கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு வேலைக்கு சென்ற தங்களது மகனை தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மீட்டு தர வேண்டும் என்று அவரது பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆழ்வார் தெருவை சேர்ந்த சங்கிலிப்பாண்டி மாரியம்மாள் தம்பதியின் மகன் பிரகாஷ் தனது நண்பர் மற்றும் வேலூரை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் மூலமாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கம்போடியா நாட்டில் உள்ள இன்ஃபோடெக் டேட்டா என்ட்ரி என்ற நிறுவனத்திற்கு பணிக்காக சென்றுள்ளார். கம்போடியா நாட்டிற்கு சென்ற அவர் முதல் ஒரு மாத காலம் தனது பெற்றோருடன் பேசி வந்துள்ளார். அதன் பின்னர் அவரிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் வராததால் பெற்றோர்களால் பிரகாஷை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் பிரகாஷின் பெற்றோரை தொடர்பு கொண்ட ஏஜென்ட் ஒருவர் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உங்கள் மகனை பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரகாஷ் பெற்றோர் கோவில்பட்டியில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடமும் தனது மகனை மீட்டு தரும்படி கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் 9 மாதங்களுக்கு மேலாகியும் பிரகாஷனை அவரது பெற்றோர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க பிரகாஷ் பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். என்னதுன்னா அவன் வேலைக்கு போகிறேன்னு சொன்னான் சார். வேலைக்கு போகிறேன்னு சொன்னதில் அவனுக்கு நான் கடன் வாங்கி செஞ்சு தான் அனுப்பி விட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் டிரைவர் வேலை தான் பார்க்காங்க, நாங்களும் கூலி வேலை தான் பார்க்குறோம் சார். அதனால் அவன் வெளிநாட்டுக்கு போகிறானே வருமானம் கிடைக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இங்கே இருந்து நானும் ஃபோன் போட்டு அனுப்பி 1 மாதம் மட்டும் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்ட்ராக்டும் இல்லை. ஏஜெண்ட் ரூபா கேட்டு எங்களை மிரட்டினான். ஃபோன் போடவே இல்லை என் மகன்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க ஃபோன் போட்டு கேட்டதில் அவங்க ரூபா கேட்டதில் அவங்க 2 லட்ச ரூபா நீங்கள் கொடுங்க, அப்போ தான் உங்கள் பையனை அனுப்புன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி இங்கே உள்ளவங்ககிட்ட நான் எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நான் கலெக்டர் மூலிமா SP மூலிமா எல்லாத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். MLA SP கலெக்டர் ஆஃபீஸு முதலமைச்சர்கிட்ட எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். நான் நேரைக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் கூலி வேலை பார்த்து தான் வரைக்கும் எப்படியாவது என் பையனை மீட்டு கொடுக்க முடியாது. அந்த அரசாங்கம் மூலிமா கேட்டுக்கொள்கிறேன்.
ஸ்ரீவைகுண்டத்தில் பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவரை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த பாலமுருகன் தமிழக வெற்றிக்கழகத்தின் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ளார். அவர் தனது நண்பரான ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜெயபால் என்பவருடன் இணைந்து அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து ராமநாதபுரம் அருகே ஏர்வாடியில் உள்ள தனியார் விடுதியில் இளம்பெண்ணை தங்க வைத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்துவிட்டு இருவரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் ஸ்ரீவைகுண்டம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் பாலமுருகன், ஜெயபால் ஆகிய இருவரையும் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். ஆத்தூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக இளம்பெண்ணை கழுத்தை நெரித்து கணவர் உயிர் பறிப்பு செய்துள்ளார். சேலம் மாவட்டம் முல்லைவாடி பகுதியை சேர்ந்தவர்கள் சரவணன், சித்ரா தம்பதியர். இதில் சரவணன் கூலி தொழில் செய்து வருகிறார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இரவு கணவன் மனைவி இடையே ஒரு நாள் மீண்டும் தகராறு ஏற்பட்டதை அடுத்து ஆத்திரமடைந்த சரவணன் சித்ராவின் கழுத்தை நெரித்து உயிர் பறிப்பு செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார். இதன் பின்னர் குழந்தைகள் இருவரும் காலையில் எழுந்து பார்க்கும்போது தனது தாய் உயிரிழந்த நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து அக்கம் பக்கத்தினரிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆத்தூர் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் சத்யராஜ் விசாரணை மேற்கொண்டார். மேலும் சரவணன் ஆத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இந்நிலையில் தாயை பிரிந்த குழந்தைகள் கதறி அழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. கீழப்பாவூரில் உள்ள வேணுகோபால கிருஷ்ணசுவாமி கோயிலில் உலக நன்மை வேண்டி 12 வகையான பூக்களை கொண்டு நடைபெற்ற புஷ்ப யாகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் உள்ள வேணுகோபால கிருஷ்ணசுவாமி கோயிலில் உலக நன்மை வேண்டியும் நாட்டில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்திட வேண்டியும் புஷ்ப யாகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு கும்ப ஜபம், மூலமந்திர ஜபம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. இதையடுத்து நடைபெற்ற புஷ்ப யாகத்தில் 12 வகையான பூக்களால் 12 முறை யாகம் செய்து 12 முறை தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் கனமழையால் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 30,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். இந்நிலையில் மாலையில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்துள்ளதாகவும் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் கீழத்திருப்பூந்தி. நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் ஓலத்தாராம்பட்டம் என்னும் கிராமத்தில் 5 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்திருந்தேன். எனது வாழை பயிர் சாகுபடி செய்யும் நேரத்தில் நேற்று பெய்த கனமழை அன்று சூறாவளி காற்றினால் முற்றிலும் சேதமடைந்து விட்டது. நான் ஒரு வருட உழைப்பு முற்றிலுமே சேதமடைந்து விட்டது. ஆள் பற்றாக்குறை, உரம் விலை உயர்வு, ஒரு வாழைக்கு எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் 150 ரூபா செலவாகும். இது எல்லாமே ஒரு வருட உழைப்பும் முற்றிலுமே பாதிக்கப்பட்டுள்ளது. என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதியதில் பேருந்தில் இருந்த 22 பேர் காயமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. மும்பையில் இருந்து சென்னை சென்ற கண்டெய்னர் லாரி கமலாபுரம் மேம்பாலத்தில் பழுதாகி நின்ற நிலையில் பின்னால் வந்த கார் அதன் மீது லேசாக மோதியது. இது தொடர்பாக கார் ஓட்டுநர் லாரி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த அரசு பேருந்து மற்றும் லாரி ஆகியவை அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. பேருந்து பயணிகள் 22 பேர் லேசான காயமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் சில மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து ஓமலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செங்கம் அருகே தென்முடியனூரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் வசதி இல்லாததை கண்டித்து அப்பகுதி கிராம பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தென்முடியனூரில் உள்ள போயர் தெருவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் வசதி இல்லாததால் கிராம மக்கள் வெகு தொலைவு சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலை நீடிக்கிறது. இந்நிலையில் அங்கேயும் சாதி பாகுபாடு காரணமாக தங்களுக்கு தண்ணீர் வழங்க மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிப்பதை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் நீர்த்தேக்க தொட்டி கட்டி 1 ஆண்டு ஆகியும் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் மெத்தன போக்கில் ஈடுபடும் ஊராட்சி நிர்வாகத்தின் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள்.
இசையால் நம்மை என்றென்றும் ஆளும் இசைஞானி இளையராஜாவிற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளையொட்டி வாழ்த்து பதிவிட்டுள்ளார். அதில் இசையால் நம்மை என்றென்றும் ஆளும் இசைஞானிக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தலைவர் கலைஞர் மீது கொண்ட மதிப்பின் காரணமாக தனது பிறந்த நாளையே ஒரு நாள் முன்னதாக மாற்றிக்கொண்டவர் என்றும் இசைஞானி என்று தலைவர் கலைஞர் பட்டம் சூட்டியதாகவும் குறிப்பிட்டார். அன்னக்கிளியில் தொடங்கி சிம்போனி வரையிலான ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும் என்று தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் நான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் மிகவும் பயனுள்ள வகையில் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவித்தார். பெய்ரூட்டுக்கு எந்த ஒரு படைகளும் செல்லாது, ஏற்கனவே புறப்பட்டிருந்த படைகளும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். அதேபோல் உயர்மட்ட பிரதிநிதிகள் மூலமாக நான் ஹிஸ்புல்லா அமைப்பினருடன் மிகவும் நல்லதொரு உரையாடலை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இதில் அவர்கள் அனைத்து துப்பாக்கி சூடுகளையும் நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். அதாவது இஸ்ரேல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தாது, அவர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் 5வது சுற்று போட்டியில் போன்சகா வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 5வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நார்வேயின் காஸ்பர் ரூட் பிரேசில் நாட்டின் ஜோவோ பிரான்கா குய்மரேஸ் போன்சகாவுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய போன்சகா 3-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 14,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,26,544 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று குறைவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 143 புள்ளிகள் குறைந்து 74,124 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 78 புள்ளிகள் குறைந்து 23,304 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் மொழியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என புகழாரம். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் சட்ட ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஜூன் மாதம் தாங்கள் நடத்தவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சியினரையே குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்? பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தலைமைச் செயலகம் எதிரே திடீர் வாயு கசிவு, பொதுமக்கள் கடும் அவதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.